வணக்கம். அஸ்ட்ரோ மாஸ்டர் யூனிவர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவாக உங்களுக்கு வழங்குகிறோம். இது சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த தடவை சுக்கிரன் உச்சம் அடைந்து 4 மாதங்கள் வரை மீன ராசியில் தங்கியிருந்து பலன்களை அள்ளி வழங்க இருக்கிறான். இதில் அவனுடைய 2 வீடுகள் தான் இயற்கையாகவே முதலிடம் வகிக்கிறது. ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுக்கு அதிக அளவு நன்மைகளை அள்ளி வழங்குகிறான். மற்ற ராசிகள் எல்லாம் இதற்கு அடுத்தாற் போல்தான் வருகிறது. 2.5 வருடம் சனி கொடுக்கும் பலன்களை விட இந்த 4 மாதத்தில் பல மடங்கு அதிகமாக கொடுத்து விடுவான். ஒரு மலையை நகற்றி வைத்தால் கூட அதற்கு சனி 10 ரூபாய் தான் கூலி கொடுப்பான். ஆனால் சுக்கிரன் ஒரு குண்டூசியை எடுத்து ஒரு டேபிளில் வைத்தால் போதும், அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் சுக்கிரன் கொடுப்பான். மீன ராசியில் மொத்தம் 3 நட்சத்திர கால்கள் இருக்கின்றன. குரு, சனி மற்றும் புதன். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திர கால்களிலும் 4 மாதங்கள் சுக்கிரன் பயணிக்கிறான். ஒவ்வொரு நட்சத்திர காலில் செல்லும் போதும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அளிக்கிறான். ஆனால் எல்லாமே மிகச்சிறந்த பலன்களாகவே இருக்கிறது. ரிஷப ராசிக்கு பலன்கள் அனைத்தும் பாசிட்டிவாகவே வருகிறது. துலாம் ராசிக்கு நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறி அதே மாதிரியான ரிஷப ராசிக்கு கிடைக்கும் பலன்கள் துலாம் ராசிக்கும் கிடைக்கிறது. சுக்கிரன் 4 மாதங்கள் மீன ராசியிலே தான் இருப்பான். அந்த நேரத்தில் மற்ற மாத கிரகங்கள் சுழற்சியின் காரணமாக பலன்கள் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி ஒரு பெண் ராசி. அந்த ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் ஒரு அசுர குரு. அவன் இப்போது உங்கள் 11வது இடமான லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறான். இது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். குரு என்பவர் முழு சுபர். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மற்றொரு கன்னத்தையும் காட்டுவார். ஆனால் சுக்கிரன் அசுர குரு ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவன் அறைந்தவன் கன்னத்தை பேர்த்து எடுத்து விடுவான். அதாவது முத்தத்துக்கு முத்தம், ரத்தத்துக்கு ரத்தம் என்பதுதான் சுக்கிரனின் காரகத்துவம். அந்த அசுரகுரு சுக்கிரன் உங்கள் 6ஆம் இடமான ருணரோகண சத்ருஸ்தானத்திற்கும் அவன்தான் அதிபதி. அவன் இப்போது லாபஸ்தானத்தில் இருப்பதால் நோய் நொடிகள் எதுவும் இருந்தால் விலகி போய்விடும். எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு லாபமாக மட்டும்தான் அமையும். ஏனென்றால் அது லாபஸ்தானம். அவன் உங்கள் ராசிநாதன். ராசிநாதன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தின் காரகத்துவத்தை நன்றாக செய்வான். அவர் இப்போது வந்து இருப்பது லாபம் என்ற காரகத்துவத்தை மட்டுமே கொண்ட 11வது இடம். லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவன் லாபத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. மேலும் அவன் உச்ச நிலையில் வேறு இருக்கிறான். உதாரணமாக உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது இருந்திருந்தால் அது எல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விடும். அதாவது மருத்துவ செலவு இல்லாமல் போய்விடும். அப்படியென்றால் இது லாபம்தானே. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் ஒழிந்துவிட்டால் உங்கள் மனம் அமைதி பெறும். உங்களுக்கு பயம் எதுவும் இருக்காது. அப்படியென்றால் இதுவும் லாபம்தானே. தொழில் மந்த நிலையில் இருந்தால் இப்போது சுறுசுறுப்பாக நல்லபடியாக நடக்கும். லாபம் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று வர சந்தர்ப்பங்கள் அமையும். ஏனென்றால் அங்கே ராகுவும் இருக்கிறான். ராகு ஒரு அசுரன். சுக்கிரன் அசுர குரு. தன் குரு சொல்வதை தட்டாமல் அப்படியே ராகு செய்து முடிப்பான். இப்போது நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறந்த மாதமாக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28 நாட்களுமே நல்ல நாட்களாகவே நகரும். சுருக்கமாகச் சொன்னால் தொட்டது துலங்கும் மாதம். 11வது இடம், லாபம், வெற்றி இவைகளை குறிக்கக்கூடிய இடம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த 4 மாத காலம் தொடர்ச்சியாக இருக்கிறது. சனி குரு வருட கிரகங்கள். அவர்களிடத்தில் அப்படியே தான் பிப்ரவரி மாதம் முழுவதும் இருக்கிறார்கள். அதாவது சனி 10ஆம் இடத்திலும் குரு உங்கள் ராசியிலும் இருக்கிறார்கள். சூரியன் புதன் உங்கள் பாக்கியஸ்தானம் 9வது இடத்தில் குருவின் பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். இதுவும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் சிறப்பாக நடக்கும். புதன் சம்பந்தப்பட்ட வேலைகளான பத்திரம் எழுதுவது, மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக அமைகிறது. ராகு சுக்கிரன் சேர்ந்திருக்கும் வரை வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். கதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, யூடியூப் சேனல் கிரியேட்டர்களாக இருப்பது போன்ற புதன் காரகத்துவங்களும் சிறப்பாக இருக்கிறது. வேலை கிடைப்பதற்கு சனி ஒரு துணையாக இருப்பான். கேதுவால் எந்த ஒரு பயமும் இல்லை. குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் பட்டு அவன் அமைதியாக இருக்கிறான். அப்படியே அவன் குழந்தைகளுக்கு ஏதாவது தீங்கு செய்தாலும் நோய் வந்தாலும் அது உடனே நீங்கிவிடும். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அந்த பூர்வ புண்ணிய குழந்தைகள் ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்கும். அந்த 5ஆம் இடம் மகாலட்சுமி ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன் இப்பொழுது இன்னொரு மகாலட்சுமி ஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்திருக்கிறான். செவ்வாய் 2ஆம் இடம், தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறான். வீடு வாங்க, வீடு கட்ட சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க வேண்டும்.
யாரிடமும் ரொம்ப பேசக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது. ஏனென்றால் செவ்வாய் உங்களை தூண்டி விடுவான். அவன் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறான் என்பதை மறக்கக்கூடாது. எப்படி பார்த்தாலும் எல்லா கிரகங்களுமே சிறப்பாகவே அமைந்திருக்கின்றன. இந்த கோச்சாரப்படி ஒரு சிறிது அளவு கூட உங்களுக்கு தீமைகள் என்பதே கிடையாது. அதற்கு மேல் ஏதாவது தீமைகள் நடந்தால் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. அதிலுள்ள தசா புத்திகளை பொறுத்து நடக்கும். இருந்தாலும் உங்கள் ஜாதகம், தசா புத்தி மற்றும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறான், குரு எங்கே இருக்கிறான், இது எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி தள்ளி வைத்து விடுங்கள். இந்த கோச்சாரப்படி ஒரு கடுகு அளவு உங்களுக்கு நடந்துவிட்டாலும் அது மலை அளவு உங்களுக்கு நன்மையாக அமைந்துவிடும். கோச்சாரப்படி 10% நடக்கும், 20% நடக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? உங்களுக்கு ஒரு % நடந்தால் போதும், அது 1000%க்கு சமமான நன்மைகள் கிடைத்து பணம் வந்து குமியும். தங்கத்தை கடவுள் காட்டிவிட்டார், அதை தோண்டி எடுத்துக்கொண்டு செல்வது நம் கையில்தான் இருக்கிறது. ஆகவே சரியான முறையில் உழையுங்கள், முயற்சி செய்யுங்கள், வேலையில் தீவிரம் காட்டுங்கள், வியாபாரத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்கள். சுக்கிரன் மகாலட்சுமியின் அம்சம். மகாலட்சுமி வழிபாடு நல்லது, ராகுவிற்காக பைரவர் வழிபாடும் நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இவர் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 8ஆம் இடம் அட்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறார். 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஸ்தான பரிவர்த்தனை பெறுகின்றன. எனவே குருவும் அந்த அட்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் என்பதுதான் பொருள். அந்த 8ஆம் இடம் அவமானம், கேவலம், விபத்து போன்றவற்றை குறித்தாலும் புதையல் ஸ்தானமும் அதுதான். இப்போது சுக்கிரனும் உச்சம், குருவும் உச்சம், 2 சுபர்கள் உச்சம் பெற்ற நிலையில் உங்களுக்கு இருக்கிறார்கள். இதில் என்னவென்றால் 2 சுபர்களுமே தனக்காரர்கள். இந்த இடத்தில் அதிகமான ஆக்கிரமிப்பு செய்திருப்பது, அதாவது ஆக்டிவேட் ஆகியிருப்பது தனம், பொருள், பணம் தான். ஆகவே திடீர் அதிர்ஷ்டம் வர வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் கேது இருந்து கொண்டு செலவுகளை இழுத்துவிட பார்ப்பான். குரு பார்வை அவனை அடக்கி வைத்துவிடும். அதனால் அவனை பற்றி கவலை இல்லை. உங்கள் 12ஆம் இடத்து விரையாதிபதி புதனும் 11ஆம் இடத்தில் லாப அதிபதி சூரியனும் சுகஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார்கள். இதில் வேடிக்கை பார்த்தீங்களா? ஒருவன் விரயம் செய்ய வைப்பான், ஒருவன் லாபம் கொடுப்பான். இதில் ஒரு அருமையான சூட்சமம் இருக்கிறது. விரயத்தை கொடுக்கும் புதன் தன்னுடைய பவரை லாபத்தை கொடுக்கும் சூரியனிடம் கொடுத்து விடுகிறான். அப்படி என்றால் சூரியன் லாபம் கொடுப்பானா அல்லது விரயம் கொடுப்பானா? இதுதான் கேள்வி. இதற்கு பதில் குருவின் பார்வை. இந்த குழுவின் பார்வை கோடி நன்மை பெறும். ஆகவே அந்த விரயம் செய்யக்கூடிய கெட்ட விஷயம் ஓடிப்போய்விடும். லாபம் மட்டுமே கொடுக்கும் காரகத்துவம் மேலோங்கி இருக்கும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ரிஷப ராசிக்காரர்களை போன்று உங்களுக்கும் ஒரு சிறிய தீமை கூட இல்லாத இந்த மாதம் பிப்ரவரி மாதம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சொன்ன அதேதான் உங்களுக்கும். ஒரு கடுகளவு இந்த பலன்களில் உங்களுக்கு நடந்துவிட்டாலும் உங்களுக்கு மலையளவு பணம் வந்து குவிந்துவிடும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உழைப்பு தான். தொழிலில் கவனம், வேலையில் கவனம். கொடுக்கிற தெய்வம் கூரையை வீத்துக் கொண்டு கொடுக்கும் என்ற பழமொழி உங்களுக்குத்தான் இந்த நேரம் பொருந்துகிறது. 6ஆம் இடத்தில் ராகுராஜனாகவும் அவன்தான் குடலில் இருக்கும் புழுவும் அவன்தான். அதனால் குடற்புழு நீக்கும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது அவன் குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறான். அதனால் நோய்கள் கொடுக்க மாட்டான். ராகுவையும் நோய்கள் கொடுக்க விட மாட்டான். பகைவர்களும் ஓடி ஒளிந்து விடுவார்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு வெற்றி பெறும். வேலைக்கும் அந்த 6ஆம் இடம்தான் அங்கே ராகு இப்போது இருக்கிறான். அவன் வெளிநாட்டுக்காரன், அந்நிய மொழி பேசுபவன். அதனால் வெளிநாட்டு வேலை நிச்சயம் உண்டு. உங்களுக்கு 2ஆம் இடம் களத்திரஸ்தானம், செவ்வாயின் வீடு. செவ்வாய் இப்போது உங்களுக்கு 9வது இடம் பாகிஸ்தானத்தில் இருக்கிறான். மனைவி மூலம் வருமானம் உண்டு. கணவன் மனைவி அன்பு வலுப்படும். எங்களுக்கு பேராதரவு அளித்து வரும் தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் மற்றும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் நன்றி என்ற பாசிட்டிவ் எனர்ஜி பெற்று மேலும் பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.